அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. நிறைய பேரண்ட்ஸ் என்னை கன்சல்ட் பண்ண வரவங்க எல்லாருக்குமே சில டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப காமனாக என்கிட்ட கேட்குற கொஷின் வந்து, டாக்டர் டெலிவரிக்கு நிறைய செலவாயிடுச்சு, இவ்வளோ வேக்சின்ஸ் சொல்கிறீங்க, இவ்வளோ வேக்சினும் நாங்கள் போட்டே ஆகணும்னா கவர்மெண்ட்டில் போடுற வேக்சினுக்கும் ப்ரைவேட்டில் போடுற வேக்சினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பெரிய குழந்தைக்கு நான் ப்ரைவேட்டில் போட்டேன், சின்ன குழந்தைக்கு என்னால் கவர்மெண்ட்லேயே போட்டுக்கலான்னு தோணுது. ஸோ என்ன பண்ணுறது, நான் அதை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்ற கொஷின் ரொம்ப காமனாக நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த 2 விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவர்மெண்ட்டில் சரி ப்ரைவேட்டில் சரி வேக்சினேஷன் முதல்ல நம்ம எதுக்காக போடணும்? வேக்சின்ஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களை நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ வியாதி வந்ததுக்கப்புறம் குழந்தை சஃபர் ஆகும், அதுலேருந்து அவங்க ரெக்கவரும் ஆகலாம், அதில் அவங்களுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸும் வரலாம். அல்டிமேட்லி தி சைல்டு கேன் பிகம் இம்யூன் டு த டிசீஸ். பட் இந்த மாதிரி அந்த டிசீஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் அந்த டிசீஸோடைய ஆன்டிஜென், அதாவது அந்த கிருமியினுடைய ஒரு பர்டிகுலர் பார்ட், அதை வந்து நம்ம வேக்சின் அப்படின்ற மூலமாக நம்ம பாடிக்குள்ளே செலுத்தும் பொழுது நம்ம பாடி அதுக்கு அகெயின்ஸ்டான நோய் எதிர்ப்பு சக்தியை தயார் பண்ணி வச்சுக்கும். அடுத்த முறை ஆக்சுவலாக அந்த இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது நம்ம பாடியால் அந்த நோய்க்கு எதிராக நல்லா போராட முடியும். ஸோ சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் வராமல் மைல்டர் ஸ்டேஜ்லேயே வந்து பாடி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ஸ், சில்ட்ரன் லெஸ் தேன் 1 year அண்ட் அடல்ட்ஸ் மோர் தேன் 65 years அண்ட் சர்டன் குரூப் ஆஃப் இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ். அதாவது ஒரு வயதுக்கு கம்மி இருக்க குழந்தைகள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய சில வியாதியஸ்தர்கள், உதாரணமாக லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸ், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வேக்சின்ஸ் கட்டாயம் எசென்ஷியல்.